இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். ஒரு உற்சாகமான காலை பொழுது. மாணவர்களின் உற்சாக ஒலியினால் கல்லூரி வளாகமே களை கட்டியிருந்தது. ஆரம்ப மணி ஒலித்தது. அனைவரும் பரபரப்புடன் வகுப்பறையில் நுழைந்தனர். நீண்ட சலசலப்புக்கு பின் ஒரே நிசப்தம். காரணம், பேராசிரியர் ஒரு கண்ணாடி டம்ளருடன் உள்ளே நுழைந்ததுதான். அந்த கண்ணாடி டம்ளரில் சிறிது நீரை ஊற்றி சற்றே தூக்கி பிடித்து வகுப்பில் உள்ள அனைவரும் காணும்படி, இந்த டம்ளர் என்ன எடை இருக்கும் என நினைக்கிறீர்கள் என்றார். 100 கிராம், 125 கிராம், 150 கிராம் என மாணவர்கள் பதிலளித்தனர். அதற்கு அவர், எனக்கும் இதன் எடை தெரியாது. சரி, இதை நான் இன்னும் சற்று நேரம் கையில் இருக்கும்படி பிடித்திருந்தால் என்ன நடக்கும் என நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒன்றும் நடக்காது என மாணவர்கள் பதிலளித்தனர். அதற்கு அவர், திரும்பவும் நான் இதை 1 மணி நேரம் இப்படியே கையில் பிடித்திருந்தால் என்ன ஆகும் என கேட்டார். வகுப்பில் உள்ள பலரும், உங்கள் கை செயலிழந்து சோர்வடைந்து பிடிப்பு ஏற்படும், உங்களை மருத்துவமனையில் தான் அனுமதிக்க வேண்டும் என்று கூறி சிரித்தனர். மிக்க நன்று. சரி, இதற்கிடையில் இந்த டம்ளரின் எடையில் ஏதாவது மாற்றம் நிகழும் என நினைக்கிறீர்களா என்று கேட்டார். மாணவர்கள், இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை என்றனர். பிறகு, எதனால் என் கை வலிக்கும், சதை பிடிக்கும் என்கிறீர்கள் என்று பேராசிரியர் கேட்க மாணவர்கள் குழம்பினார்கள். சரி, அப்படி என்றால் நான் என் வலியிலிருந்து விடுதலை பெற என்னதான் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டார். மாணவர்கள், இந்த டம்ளரை கீழே வைக்க வேண்டும் என்று பதிலளித்தனர். மிக சரியாக சொன்னீர்கள். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் இது போலத்தான். சிறிது நேரம் அவற்றை சுமக்கும் போது வலி இருக்காது. பல மணி நேர கணக்கில், நாள் கணக்கில், வருட கணக்கில் அவற்றை மனதில் வைத்து சிந்திக்கும் போது வாழ்க்கையே வலியாக மாறிவிடும். உன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தோல்விகளையும் நீ பிடித்து கொண்டே இருக்கும்போது அது உன்னை செயலிழக்க செய்து உன்னுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு உன்னை தடை செய்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் குறித்து நீ சிந்திப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நீ படுக்கைக்கு செல்லும் முன் அவற்றை இறக்கி வைப்பதுதான் என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இயேசுவின் மீது எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்க பழகிக் கொள்ளுங்கள். நாமே பிரச்சனைகளை தூக்கி சுமப்பதால் அநேக நேரங்களில் சோர்வடைந்து விழுந்து போய்விடுகின்றோம். வேத வசனத்தால் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தை நாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, யோர்தானை போல, செங்கடலை போல பிரச்சனைகள் பிரவாகித்து வந்தாலும் அதன் நடுவிலும் வழியை உண்டு பண்ண சர்வ வல்லமை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்துள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, பல்வேறு பாரங்களால் சுமை சுமந்து சோர்ந்து போயிருப்பவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா தகப்பனை. ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் அப்பா, கர்த்தர் மீது பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.